வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பனங்கிழங்கு வடை செய்ய போறோம். நம்ம உளுந்த வடை, பருப்பு வடை, அந்த மூங் டால் வடை, பாசி பருப்பு வடை எல்லாம் நம்ம பண்ணுவோம். பட் பனங்கிழங்குல வடை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. பனங்களுக்கு இப்போ சீசன். நான் தமிழ்நாடு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும்னு யோசித்து பார்த்தேன். பனங்கிழங்கு வடை இது நம்ம வேக வச்சு நார்மலாக நம்ம பனங்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 10 விசில் போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு வடை பண்ணுறோம். இதை நல்லா அந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதோடைய நார் ஃபைபர் நிறைய இருக்கும், அந்த நாரெல்லாம் நான் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனங்கிழங்குனா இதில் நிறையா நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நிறைய நோய் எதிர்ப்பு, இதை நம்ம எடுத்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறையா கிடைக்கும். இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் உள்ளவங்க பனங்கிழங்கு எடுத்தால் ஈஸியாக அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம விடுபடலாம். தென் இதை வச்சு நம்ம கூல் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். பனங்கிழங்குல பாயசம் பண்ணலாம். அதை பொடியாக மிக்சியில் அரைச்சிட்டு பாயசம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதான் இதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு வழியில் இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்லது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க சுகர் கான்சியஸ் உள்ளவங்க இதை எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு. பட் ரீசெண்டாக சொல்கிறாங்க பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட் கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு வடை செய்ய தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அதை தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, கடலைப்பருப்பு 1 கப் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இலை, பனங்கிழங்கு அதை நான் அவிச்சு தோல் உரித்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி, உப்பு, எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டில் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த பனங்கிழங்கை நல்லா அவிச்ச பனங்கிழங்க நல்லா தோல் உரிச்சு அந்த நாரெல்லாம் நம்ம நல்லா நீக்கிண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இதையும் இந்த கடலைப்பருப்பு நான் ஒரு 1/2 ஹவருக்கு முந்தி கடலைப்பருப்பை நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம அந்த பனங்கிழங்கை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தப்பில் நம்ம இந்த கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்ததில் அதையும் நான் அரைச்சி எடுத்துருந்தேன். அதை இதோட கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அதை நான் நல்லா தள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பனங்கிழங்கோட அந்த கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு வடை செய்கிறதுக்கு நல்லா வரும், எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பை நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சு அதை நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம். ஸோ அதில் உள்ள அந்த தண்ணி அந்த ஈரப்பதமே நமக்கு அதை அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இப்போ நம்ம இதை நல்லா வடை மாதிரி தட்டி சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம். நம்ம இப்போ எண்ணெய் சூடு பண்ணி அதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு வடையாக நம்ம அதில் போட்டு மீடியம் டைமாக வச்சுக்குவாங்க, இல்லைன்னா வெளியே சீக்கிரம் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு நல்லா அது கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இது போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் பவுலுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான பனங்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மல் பருப்பு வடையோட டேஸ்ட் ரொம்ப நல்ல வித்தியாசம் இருக்கும். எப்போதுமே ஒரே வடையாக பண்ணாமல் இந்த சீசனில் கிடைக்கிற, எப்போவுமே நம்மளுக்கு சீசனில் கிடைக்கிறத நம்ம நிறையா யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த பனங்கிழங்கு சீசனில் கிடைக்கிறது வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வடையோ இல்லைன்னா பனங்கிழங்கை வேக வச்சு அதை நல்லா கட் பண்ணிட்டு கருப்பட்டி
போட்டு அதை மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டா அது ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு உண்டு. ஏன்னா நிறைய அனிமிக் உள்ளவங்க அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நிறைய அயன் சத்து அதில் கிடைக்கும். அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி சுகர் கான்சியஸ் உள்ளவங்க வந்து காரமாக இந்த கிழங்கோட பூண்டு, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, ஜீரகம், உப்பெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அது வந்து கார உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம். ஸ்வீட்டும் பண்ணலாம், காரமும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.